முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வர செய்து தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்து தம்முடைய உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் கிறிஸ்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாளின் தியானத்திற்கென்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இந்த வேத பகுதியை கருத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்தரித்துக் கொள்ளுகிற சில அனுபவங்களை நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் ஒரு பரிசுத்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இனி வரப்போகிற நித்தியத்தை குறித்து இந்த அதிகாரம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நித்தியத்தை, இந்த பரிசுத்த நகரத்தை, இந்த பரலோகத்தை யார் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொன்னால், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ நமக்கு ஒரு ஜெய ஜீவிதம் மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வசனத்தை கவனமாய் நான் பார்த்தபோது மிகுந்த பாரத்தோடு ஆழமான வெளிப்பாடுகளை இந்த வசனத்தில் பார்க்க முடியும் என்று எனக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டானதுனால இந்த வசனத்தை கவனமாய் பார்த்தபோது, நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு சுதந்திரிக்கிற ஒரு சுதந்திரத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பல இடங்கள்ல இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரம், வேதத்தில் சுதந்திரம் என்று சொன்னால் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் தகப்பனுடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சிந்தனையோடு இந்த வசனத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய புத்திரராய், அவருடைய குமாரனாய் இருக்கிறவருக்கு அவருடைய சுதந்திரத்தை தேவன் தருகிறார். அதற்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதுனா ஜெயங்கொள்ள வேண்டும். இதை பல முறை பல விதங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். எவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, முதலாவது இந்த சுதந்திரத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்து அதன் பிறகு எப்படி நாம் அதை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல்ல ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய சொத்தை, ஆஸ்தியை என்ன செய்ய வேண்டும்? பிரித்து கொடுக்க வேண்டும். அதில் விசேஷமாய் மூத்த குமாரனுக்கு 2 பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனுடைய பெயர் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம். கர்த்தருக்கு அதை குறித்து வர வாரம் இன்னும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அதிகமாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சுதந்திரம், தகப்பனுடைய சுதந்திரம், அந்த சேஷ்ட புத்திர பாகம், அதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நாம் எவைகளை ஜெயிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். மூத்தவனுக்கு மாத்திரம் 2 பங்குகள் அவனுக்கு தர வேண்டும். ஏனென்று சொன்னால் தகப்பனுடைய மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தை அந்த மூத்தவன் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். பிள்ளைகளை எல்லாம், அவனோடு கூட பிறந்த பிள்ளைகளை எல்லாம் அவன் தான் என்ன செய்யணும்? பார்க்கும். விசேஷமாக அவனுடைய தாயை என்ன செய்யணும்? பார்க்கணும். இதை சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். பைபிளில் சேஷ்ட புத்திர பாகத்தை மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்கணுன்ற அந்த காரியத்தை பைபிளில் பெற்றுக்கொண்டவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா
எல்லாரும் இளையவர்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூத்தவனுக்கு தான் போய் சேரணும். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டது எல்லாரும் இளையவர்களுக்கு போய் அது சேர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சில நேரத்தில் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியெல்லாம் இழந்து போயிடுறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆளை மாத்திரம் நான் சொல்றேன். ரூபனை எடுத்துக்கொள்வோம். ரூபன் தான் அவனுடைய முதற் பலன், அவன் தான் சேஷ்ட புத்திரன். அப்படி ரூபனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சேஷ்ட புத்திரன் அவனுக்கு கொடுக்கப்படாமல் அவன் என்ன செய்தான்? தகப்பனுடைய மஞ்சத்தை அசூசிப்படுத்தினதுனால அவனுடைய சேஷ்ட புத்திர பாகமானது யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம். வாசிங்கள். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு, அதாவது யாக்கோபுக்கு முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் லிஸ்டிலேயே அவர் வரல. அவர் கோத்திரத்து அட்டவணையிலேயே அவள் முதற் பலனாய் முதற் பேராய் அவன் வரவில்லை. அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் புத்திரனாகிய யோசேப்பின் குமாரனாகிய யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு, யோசேப்பின் குமாரர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அது கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து அவன் விழுந்து போகும்போது, அல்லது ஒரு பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் கீழ்ப்படியாமல் விழுந்து போகும்போது, அவன் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்போது, தேவன் நியமித்த நீதியை விட்டு வழி விலகி போகும்போது, அவன் பாவத்தில் விழும் பொழுது, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அவனுடைய சுதந்திரத்தை, அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து வேறொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை இந்த வேதத்தில் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையை சொல்ல போனால் எழுத்தின்படியாக இஸ்ரவேலர்கள் தான் உண்மையான சுதந்திரவாளிகள். ஆமென். இஸ்ரவேலர்கள் தான் உண்மையான சேஷ்ட புத்திரர்கள். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமை காண்பித்ததினாலே, அவர்கள் விழுந்து போனதினாலே, அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாததினாலே, புறஜாதிகளாகிய நமக்கு தேவன் அதை, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்றேன், அந்த சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். நாபோத் இருக்கிறான். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்பும் அவனுடைய மனைவி எசபேலும் அவர்கள் அதை மேல ஆசைப்பட்டு அதை எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும், அதை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாபோத்தை பிரஷர் பண்றாங்க. அதுக்கு நாபோத் என்ன சொல்றான் தெரியுங்களா? அது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அவ்வளோ பெரிய ஒரு பிரஷியஸ், அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உமக்கு கொடுக்க கூடாது, உமக்கு கொடுக்க கூடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இப்படி சொன்னதுனால ஆகா மிகுந்த கோபம் அடைந்து, மூர்க்கம் அடைந்து அவன் என்ன செய்கிறான்? போய் சுவர் பக்கமா முகத்தை வைத்துக் கொண்டு அழுதானாம். இதை பார்த்து அவனுடைய மனைவி ரகசியமான ஆலோசனைகள், தந்தனமான ஆலோசனைகளை பண்ணி, நிருபங்களை எழுதி, பொய் சாட்சிகளை எழுப்பி நாபோத்தை கல்லெறிந்து கொன்றார்கள். இதனுடைய விளைவு என்ன பிரியமானவர்களே? இதனுடைய விளைவு என்ன? நாபோத்தினுடைய, ஆகாப்பினுடைய முழு சந்ததியை, முழு குடும்பத்தையும் தேவன் நியாயம் தீர்த்தார். அவனுடைய இந்த நாபோத்தினுடைய இரத்த பழியை தேவன் என்ன செய்தார்? அவனிடத்துல விசாரித்தார். தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியை தேவன் அங்கே விசாரித்தார். ஆகாபினிடத்துல, எசேபின் இடத்துல விசாரித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய சுதந்திரம். கொஞ்சம் நன்றாய் கவனிங்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். பிரியமானவர்களே, ஆதி மனிதனுக்கு தேவன் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட அந்த நாளிலே, படைக்கப்பட்ட அந்த நாளிலே பூமியில யாருமே இல்லை, அவன் மாத்திரம் தான் இருந்தான். ஆண்டவர் முழு பூமியை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். வான மண்டலங்களின் மேல அதிகாரத்தை சுதந்திரமாக கொடுத்தார். சகலவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த சுதந்திரம். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல், அவன் விழுந்து போன போது, கீழ்ப்படியாமை காண்பித்த போது, பிசாசுக்கு இடம் கொடுத்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசு அந்த அதிகாரங்களை அவன் என்ன செய்தான்? உறுதி கொண்டான்.
அந்த ஆசீர்வாதங்களை அவன் எடுத்துக்கொண்டான், அந்த சுதந்திரத்தை அவன் எடுத்துக்கொண்டான், அதை அவன் பறித்து கொண்டான். இன்றைக்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை பறித்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தை நாம் அடையக்கூடாது என்பதற்காக பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போராடி கொண்டே இருக்கிறான். அதுதான் அவனுடைய பிரதானமான ஒரு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் இந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார், தரிசனமாகி பேசுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறார் என்று 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு முன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே. இப்போ நம்ம அந்த மெயினான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். இது கொஞ்சம் கருகலான பகுதி, ஆகவே இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். நீ படுத்து நித்திரை செய்கிற இந்த தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாய் தருவேன் என்று தேவன் தம்முடைய தாசர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதற்கு முன்பதாக அந்த தேசத்தை குறித்து ஆபிரகாமுக்கு பேசுறார். தேவரீர் நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன செய்வீர்? அப்ப சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நமக்கும் தேவன் சுதந்திரமாக ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை தான் நம்ம வெளிப்படுத்தல வாசித்தோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அந்த அதிகாரம் நித்தியத்தை குறித்து பேசுகிறது, புதிய எருசலேமை குறித்து பேசுகிறது, பரலோகத்தை குறித்து பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்படியா பிரியமானவர்களே, இந்த புதிய எருசலேமை குறித்து, சியோனை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய சுதந்திரம். அல்லேலூயா. தேவன் அதைத்தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அவர்தான், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தகப்பனுடைய அந்த சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி நாம் தான். ஆகவே தேவன் நமக்கு அந்த பரலோகத்தை, அந்த நித்தியத்தை, புதிய எருசலேமை, சியோனை தேவன் நமக்கு தருகிறார். அதைத்தான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பல காரியங்கள். என் வீட்டில் பிறந்த இவன் இருக்கிறான், அவன் தான் எனக்கு பிள்ளையா இருக்கிறான். இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் எனக்கு முன்பதாக இருக்கிறான், அவன் தான் எனக்கு ஒரு பிள்ளை போல இருக்கிறான். எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க தரலையே என்னெல்லாம் பேசும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாய் எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்பட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே நார். அதற்கு அவர், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அந்த சுதந்திரத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன், அது எனக்கு உண்டாகும் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும், எப்படி நான் அதை தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், 3 வயது கிடாரியும், 9வது வசனம், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கிடாவையும், ஒரு காட்டுப்புறாவையும், ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்திலே கொண்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அங்கே ஒரு பலி செலுத்துத ஒரு சடங்கு அங்கே நடைபெறுகிறது. பலி செலுத்துகிற ஒரு முறைமை அங்கே நடைபெறுகிறது.
பலி செலுத்துதல் மூலமாக நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எல்லாத்தையும் பலி செலுத்திட்டே வரும்போது எல்லாத்தையும் துண்டித்து வச்சாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் பறவைகளை என்ன செய்யல, அவரு துண்டிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் ஆயர்ந்த நித்திரை ஆயிடுச்சு. எப்போ பலி செலுத்துறது தானே நேரம். 12வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலோனே மூடி கொண்டது. ஆராதனை பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆராதனை செய்தாங்க? பலி செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள் இல்லையா? இப்ப தேவனை முதல்ல ஆராதிக்கிற அந்த உன்னதமான அனுபவம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடிலாம் அங்கேயும் பலி செலுத்தி தான். இங்க முதல்ல ஆபேல் தேவனை எப்படி தொழுது கொண்டா? பலி செலுத்தி தொழுது கொண்டான். ஆபேல் பலி செலுத்தி தொழுது கொண்டான். ஆண்டவரை ஒரு பலியின் மூலமாகத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவு ஆபேலுக்கு எப்படி உண்டாயிருந்தது? ஆபேலுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? யார் அது? உண்மைதாங்க. ஏன் பலி செலுத்தி தான் கர்த்தரை தொழுது கொள்ளுன்ற அந்த ஒரு உணர்வு அவனுக்கு எப்படி இருந்தது? யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு பலியை என்ன செய்தாராங்க? செஞ்சார். ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ஒரு மிருகத்தை ஒரு தோலை எடுத்து அவளுடைய நிர்வாணத்தை என்ன செய்தார்? மூடினார். அதுதான் இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறார் என்கிறதான முதல் தீர்க்க தரிசனம் இல்லையா? முதல் வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாயிருந்து அதை அவங்க அவருக்கு அந்த உணர்வு அந்த படிப்பினை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வராங்க. அதனால தான் பலியின் மூலமாக கர்த்தரை தொழுது கொண்டாங்க. எங்கெல்லாம் வேதத்தில் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்களோ அங்கெல்லாம் தேவன் வெளிப்பட்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். பலி செலுத்துகிற நேரம் என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம். அந்த ஆராதனை நேரத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணுன்றதை பாருங்க. ஆராதனை நேரத்தில் அநேகருக்கு கண் அயர்ந்த நித்திரை வருது இல்லையா? சோத்திரம். அந்த நித்திரையினால வந்த வினை என்ன? சோத்திரம். பாருங்க, அவன் அயர்ந்த நித்திரையானதுனால அவன் கண்களை மூடிக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த பறவைகள் எல்லாம் அந்த பலியின் மேல என்ன செய்தது? அது எச்சமிட்டது. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? இப்படி ஒரு அஜாக்கிரதையான ஒரு காரியத்தை, நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை தருவேன், நான் உனக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தரேன், இந்த நேரத்தில் நீ இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கிறதுனால உன்னுடைய சந்ததியார் எகிப்தில் என்ன செய்வாங்க? 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இந்த காரியங்களை எல்லாம் சொல்றார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்ம பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை வைக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த சுதந்திரம் எப்படி உண்டாகிறது? இந்த 3 வயது என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. பிரியமானூர்ல 3 வயது கிடாரி, 3 வெள்ளாட்டுக்கடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வயது என்று சொல்வது, இந்த 3 நாள் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலையும் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நமக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறதான அந்த விசுவாசம் சிலுவை அண்டை வந்து, சிலுவையில தான் என்னுடைய பாவ மன்னிப்பு, சிலுவையில தான் எனக்கு ஒரு மீட்பு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அடிமைன்னு சொல்றான். என் வீட்டில் அடிமையா இருக்கிறவன். இன்னும் நிறைய அடிமைகளை குறித்து இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நான் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னும் கேத்துராளுக்கு பிறந்ததெல்லாம் கணக்கு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் 2 பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன்
அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவன். யாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம சுதந்திரத்தை குறித்து பார்க்கிறோம். தகப்பனுடைய சொத்துக்கெல்லாம் யாரு இப்போ அதிகாரி? யாரு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற போறாங்க? யாரு அந்த சுதந்திரத்தை பெற போறாங்க என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்க ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? நீ இப்போ அஜாக்கிரதையா இருந்து இந்த பலியில, இந்த ஆராதனையில இவ்வளோ அஜாக்கிரதையா இருந்து நடந்ததுனால 430 வருஷம் கழிச்சு இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். நன்றாய் கவனிங்க, நான் தருவேன். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அதை ஒரு பலியினூடாகத்தான் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவன் பரலோகம் என்கிற கானானை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதுதான் அங்கே சொல்லப்பட்ட புதிய எருசலேம் நித்தியம் பரலோகத்தை காண்பிக்கிறது. அதை ஜெயித்தால் சுதந்திரிக்க முடியும். எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, அது சிலுவையினூடாக. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்தார். அதுதான் அந்த 3 வயது கிடாரி, அந்த வெள்ளாட்டு கடா, அந்த புறா குஞ்சுகள், அந்த புறாவை குறித்து பலி செலுத்தின காரியங்கள் எல்லாம் சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுதலையும் காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் என்ன செய்தான்? அவன் அடிமையான இடத்துல பிறந்தவன், இன்னொருவன் சுயாதீனத்திலே பிறந்தவன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தா இந்த 2 பேரை எதை காண்பிக்கிறதுனா, இந்த 2 பேரும் 2 ஏற்பாடுகளை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாடு அடிமையானவனிடத்திலே பிறந்ததை காண்பிக்கிறது. புதிய ஏற்பாடு சுயாதீனம் உள்ளதே இது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 24, 25 வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த இடத்துல அந்த அடிமை என்ற பழைய ஏற்பாடு சீனாய் மலையின் இடத்திலே, சீனாய் மலை அடிவாரத்திலே தோன்றினவள் என்றும், சுயாதீனா இருக்கிற புதிய ஏற்பாடு சீயோன் மலையின் இடத்திலே தோன்றினது என்றும் நாம் பார்க்க முடியும். வாசிங்கள் அந்த வசனத்தை. எது? இந்த 2 அடிமைகள், மன்னிக்கணும், 2 பிள்ளைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அது ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. 2 ஏற்பாடுகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையிலே உண்டானது. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிற ஒரு அனுபவம். இப்ப இருக்கிற எருசலேம் தன் பிள்ளைகளோடு கூட, கொஞ்சம் கான்பிடண்டா எனக்கு கொஞ்சம் வாசிங்க. நீங்க வாசிக்கிறது எனக்கு தடுமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ஏற்பாடுகள், 2 பிள்ளைகள், ஒன்று அடிமையானவன், ஒன்று சுயாதீனன். இந்த அடிமையானவன், இந்த சுயாதீனன் 2 ஏற்பாடுகள். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு சீனாய் மலை அடிவாரத்திலே, சீனாய் மலையிலே தோன்றினவள். ஆனால் புதிய ஏற்பாடு அது சீயோன் மலையை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் 26வது வசனம், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவள் எல்லாருக்கும் தாயானவள். ஆகவே இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல போனால் இது சபையைத்தான் இந்த எல்லாருக்கும் தாயானவள் என்கிற மேலான எருசலேமை அது காண்பிக்கிறது. எருசலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சபையை காண்பிக்கிறது. இன்னும் நிறைய வசனங்கள். இது கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தான் நான் சொல்றது புரியுமே தவிர, சும்மா இதை வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு நான் பேசுவதே ஒரே குழப்பமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் இதை அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, இந்த மேலான எருசலேம் அவள் சுயாதீனம் உள்ளவள், அவள் தாயானவள், அவள் எல்லாருக்கும் தாயை போன்றவள். ஆகவே சிலுவை மரணத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அவர்கள்தான் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலியின் ஊடாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலுவையின் பலியின் மூலமாக பரலோகம் என்கிற அந்த புதிய எருசலேமை, எல்லாருக்கும் தாயான எருசலேமை, சபையாகிய சங்கத்தை, இன்னும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, இன்னும் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதே அதிகாரத்தினுடைய 28வது வசனம்,
நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு சுதந்திரவாளி. ஆமென். அவன் அடிமையானவன் இடத்துல பிறந்தவன் அல்ல, இவன் சுயாதீனமானவளிடத்திலே பிறந்தவன். ஆகவே நாம் எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய புத்திரராக இருக்கிறோம். இந்த இடத்துல பிள்ளைகள் என்று சொல்லுவதை பார்க்கலாம், புத்திரர் என்று சொல்ற வார்த்தை தான் ரொம்ப வேல்யூவான வார்த்தையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறது போல நான் உணர்கிறேன், பிள்ளைகள் என்பதற்கும் புத்திரர் என்பதற்கும். ஆமென். பிள்ளைகள் என்னால் எல்லாருக்கும் இப்போ நார்மலாக பிறக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகவனு பிறக்கிற பிள்ளைகள். ஆனால் புத்திரர் என்று சொல்லும் போது அந்த சுவிகாரத்தை பெற்றுக்கொள்கிறானே அவன் தான், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்றானே அவன் தான் புத்திரனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம எப்படி அந்த சுதந்திரத்தை, அந்த ஸ்வீகாரத்தை, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர ஸ்வீகாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் அப்படி பெற்றுக்கொண்டால்தான் அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தினுடைய பங்காளிகளாய் காணப்படுகிறோம், அந்த தகப்பனுடைய சுதந்திரத்திற்கு உரிமையாளர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் சுயாதீனம் உள்ளவர்களா, அடிமை உள்ளவர்களா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 குமாரர்கள். ஒருவன் அடிமையான இடத்துல பிறந்தான், அது பழைய ஏற்பாடு. ஒருவன் சுயாதீனம் உள்ள இடத்துல பிறந்தான், அவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப வாசித்தமே அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள். நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்றால் என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவனுக்கு இந்த நித்தியத்தை கொடுப்பேன். நிறைய இருக்குங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன், நான் ஜெயங்கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். இந்த ஸ்வீகாரத்தை, இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், எப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக முடியும்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய பிள்ளையாயிருப்பான், என்னுடைய குமாரனாயிருப்பான், என்னுடைய சுதந்திரவாளியாயிருப்பான், என்னுடைய புத்திரனாயிருப்பான். நாம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், பரலோக ஆசீர்வாதங்களை, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய நன்மைகளை. நான் ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே பாஸ்டர் எப்போ பேசினாலும் பரலோக ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம். பூமியில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, பூமியில் ஒரு நன்மை இல்லையா நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும் பொழுது பூமிக்குரிய நன்மைகளாக ஏமாத்திரம் கர்த்தருக்கு சொத்த அதையெல்லாம் நிறைவாய் ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பூமியில எதையெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, அதற்கு முதலாவது உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆமென். பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இவைகளை தேடும்போது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி ஆண்டவர் தராமல் இருப்பாரு? நம்ம சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நாம இந்த ஒரு நிலைக்கு வரணும். நாம உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள், கீழானவைகளை மறந்து மேலானவைகள், முன்னோக்கி நாம் மேலே நேரி போகணும். அப்படி போகும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக நடக்கும். பிரியமானவர்கள், எப்படி நாம் அவருடைய சுதந்திரவாளிகள், அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது நாம் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். எப்படி? அடிமையானவன் இடத்துல பிறந்தது போல அல்ல, சுயாதீனம் உள்ள. சுயாதீனம்னா மேலான எருசலேம் எல்லாருக்கும் தாயானவள். அப்படின்னா சபை, இந்த சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுக்கு 2வது வருவோம். இப்போ முதலாவது அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். அடுத்த கட்டம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. நீங்கள் எல்லோரும்
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள், முதலாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அந்த பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் வந்த உடனே அதுக்கு அடுத்த கட்டம் புத்திரர் என்கிற ஸ்தானத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள்னா என்ன? நார்மலா ஒரு தகப்பனுக்கு தாய்க்கும் பிறக்கிறது பார்த்தோம். புத்திரர் என்று சொன்னால் அந்த ஸ்வீகார புத்திரன், அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு சொந்தக்காரன். இப்போ முதல்ல பிள்ளைகளா பிறந்தோம், அடுத்த கட்டம் வேதம் சொல்லுது நீங்கள் எல்லாரும் அவருடைய சுதந்திரமாமே. வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. முதல்ல பிள்ளைகளானோம், இப்பொழுது நாம புத்திரராய் மாறுகிறோம். எப்பொழுது புத்திரராய் மாறுகிறோம்? ஞானஸ்நானத்தினூடாக. நன்றாய் கவனியுங்கள். எப்படி அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும்? ரெண்டாவது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பானா எவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு செய்தியை கொடுத்த ஒரு ஞாபகம், இதை தியானம் பண்ணுவது என்னன்னா, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட தேசம், அதை போய் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று பல மாதங்களுக்கு முன்பதாக நாம் தியானித்தோம். ஏறக்குறைய அதே போல தான் இருக்கும். ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமான கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எப்படி சுதந்திரவாளிகள், எப்படி புத்திரராய் மாறுகிறோம்? ஒன்று, அவருடைய பிள்ளைகள் என்கிற ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரோம். ரெண்டாவது, எப்படி புத்திரராய் மாறுகிறோம்? பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து புத்திரர் என்கிற ஸ்தானத்துக்கு எப்படி போகிறோம் அப்படின்னா, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அவருடைய புத்திரராய் மாறுகிறோம். இப்போ மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அடுத்த கட்டம் என்ன நடக்கணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் நாம சிரேஷ்ட புத்திரன் என்கிற அந்த உன்னதமான அனுபவத்துக்கு நேராய் போகிறோம். ரோமர் 8:14-15 ஆகிய வசனங்களை வாசிங்க. ரோமர் 8:14-15 வசனங்களை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அல்லேலூயா, முதலாவது அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படின்னா அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படியான பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துக்கு முதல்ல என்ன வேணும்? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். புத்திரர் என்ற ஸ்தானம் எப்படி வருது? நாம் எல்லாரும் ஞானஸ்தானத்தை பெற்று கிறிஸ்துவை தரித்து கொண்டோம், அதனால நாம் புத்திரராக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, இன்னும் சிரேஷ்ட புத்திர பாகம், இன்னும் புத்திரன் என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனம், 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், ஒருவன் அடிமையானவன், இன்னொருவன் சுயாதீனம் உள்ளவன். இங்கே பார்க்கிறோம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தை, நான் புத்திர பாகம் என்று சொல்றதை விட சுதந்திரம் என்று சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அனுபவத்தினுடைய கடந்து போகிறவர்கள் தான் தேவனுடைய சுதந்திரவாளிகள். அவர்களுக்கு தான் தேவன் தன் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம இப்படிப்பட்ட உன்னதமான அந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பூமியில இயேசுவை தரித்து கொண்டு கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டு அவரை போல நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஜீவித்து, நாம் அவர் எப்படி பிதாவினுடைய குமாரனாய் வந்தாரோ அதுபோல நாம் அவருடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக, சுதந்திரவாளிகளாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1-5-6 ஆகிய வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 1 நேராய் கடந்து வருவோம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாயிருந்து, குற்றம் இல்லாதவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தேவன் அழைத்து தெரிந்து கொண்டார். எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. கடந்த வாரம் பார்த்தோமே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், நம்மை முன்குறித்தார். எதற்காக? நாம் அவருடைய சுதந்திரவாளிகள், நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம் என்ற வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுதந்திரத்தை பெறும்படி நாம் அச்சாரமாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 1 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நேரம் இல்லாததுனால நான் வசனங்களை சொல்லிவிடுகிறேன். 2 கொரிந்தியர் 1 வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சுதந்திரராக இருக்கும்படி, அந்த சுதந்திரத்தை பெறும்படிக்கு நாம் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4-5 வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்க்க கூடுமானால் நீங்கள் ஒரு வேகமாய் வாசிங்கள். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விடுங்கப்படுவதற்கு. அடுத்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனங்கள் எல்லாம் எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? இந்த பூமியிலே நாம் ஒரு போர்வையை களைந்து போடுவது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் களைந்து போட போகிறோம். நம்முடைய நிலையான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் நமக்கு ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன், அதை பலியினூடாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதுபோல பரம கானானை நமக்கு சுதந்திரமாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் பலியின் மூலமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் அதற்கு சுதந்திரராய் மாற வேண்டும். அதற்கு முதலாவது பிள்ளைகளாய் மாற வேண்டும். பிள்ளைகளாய் மாறுவது விசுவாசத்து அவரை ஏற்றுக்கொள்வது. சுதந்திரராய் மாறுவது என்பது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது. புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இந்த அனுபவங்களோடு கடந்து போகும்போது பிரியமானவர்களே, நாம அவருடைய புத்திரராக, அவருடைய சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் வெளிப்படுத்தல் 21:7 பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். முதல் வசனத்தை பாருங்க. அங்க ஒரு புதிய எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். புதிய வானத்தை காண்கிறார், புதிய பூமியை காண்கிறார். ஒளிந்து போயிற்று, எல்லாம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இதை யாரு? இதுதான் சுதந்திரம். இதை பெற்றுக்கொள்ளுகிறவனைத்தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆவியில் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முந்தின வானம் முந்தின பூமி எல்லாம் என்ன செஞ்சது? வானமும் பூமி எல்லாம் ஒளிந்து போனது. இனி வரப்போகிற நித்தியத்தை யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அவருடைய புத்திரராய் இருக்கிறவர்கள், அவருடைய சுதந்திரவாளிகள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியானால் நாம் பிரியமானவர்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் பல காரியங்களை ஜெயங்கொள்ளணும். அதை சொன்னால் நேரமாகாது. கடந்த வாரம் ரொம்ப நேரமாச்சு. அநேக டைம் போனது தெரில. எனக்கு டைம் போனது தெரில. உங்களுக்கு எப்படி இருந்தது தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்திரா நகர் சபையில் பயங்கர கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து போனதே லேட்டு. அங்கே போய் ஆரம்பித்து எல்லா விசுவாசிகள் 3 மணிக்கு தான் போனாங்களாம். 12 மணிக்கு செய்தியை முடித்து 3 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நம்ம நேரத்தினுடைய அவசரத்தை கருதி சரியான வேலையில் இன்றைக்கி கூட ஆராதனையெல்லாம் ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடிக்கணும் என்பதில் கவனமாக இருக்கிறேன். அதனால் வசனத்தை மாத்திரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். பிரியமானவர்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறோம்.
அது சபை அனுபவத்தை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார முடியும், அவனுக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே ஜெயாளிகளாய் மாறுகிறவர்கள் தான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தோற்று போனவர்களுக்கு இந்த சுதந்திரம் கிடையாது. ஜெய ஜீவிதம் செய்கிறவர்களுக்கு தான் இந்த சுதந்திரம். எப்படி நாம் ஜெய வீரர்களாய் மாற முடியும்? எதை நாம் ஜெயிக்க வேண்டும்? அநேக காரியங்கள் உண்டு. இன்னைக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த தேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2 காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். உபாகமம் 25:19. உபாகமம் 25:19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தினுடைய சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போதே நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழெங்கும் இராதபடி முற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? அவனை சொல்லுங்க, அழிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் போய் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அதை சுதந்திரித்துக் கொள்வான். யாரை நாம் முதலாவது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் சுற்றிலும் இருக்கிற உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் விளக்குவார். ஆனா அமலேக்கை நீ என்ன செய்ய வேண்டும்? வானத்தின் கீழ் இராதபடி அவனை என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும். அமலேக்கை ஜெயித்தால் தான் இந்த தேசத்தை நீ சுதந்திரமாக பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமலேக் என்பவன் யார்? நான் வேகமா விளக்க நான் விரும்பல, வேகமா நான் சொல்லிட்டு போயிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக அவர்கள் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் வனாந்தர வழியாய் வரும் பொழுது முதல்ல அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவன் ரெவிதீமிலே அவர்கள் கூடின போது அமலேக்கியர் என்ன செய்தாங்க? அவர்களுக்கு விரோதமாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ரெவிதீம் என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். ரெவிதீம் என்றால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னு நினைக்கும் பொழுது அவனுடைய சமாதானத்தை கெடுத்து, அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து, அவனுடைய இளைப்பாறுதலை கெடுத்து அவனோடு என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணும். எத்தனை பேர் இப்போதான் ஒரு இளைப்பாறுதலாக இருக்குன்னு நினைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனை வந்து உன்னுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போயிருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அது மாத்திரம் அல்லங்க, 25ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் தம்முடைய ஜனத்துக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். இந்த அமலேக்கு கர்த்தர் ஏன் அழிக்க சொல்றாரு? நீ ஜெயம் பெறணும், நீ ஜெயாளியாய் மாறணும். நீ ஜெயாளியாய் மாறினாதான் உனக்கு சுதந்திரத்தை தருவேன். சுதந்திரம் என்றால் என்ன? இவ்வளோ காரியங்களை நான் உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப டீப்பாக போகாமல் லிமிட்டாக உங்களுக்கு சொல்லின்னு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த சுதந்திரத்தை பெறும் பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்பதாக அந்த தேசத்தில் இருக்கிற அமலேக்கியனை நீ என்ன செய்யணும்? வானத்தின் கீழ் இராதபடி அவனை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் வழியிலே அவன் பிரயாணப்பட்டு வரும் பொழுது, அவன் விடாய்த்திருக்கும் போது, அவன் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் பின்னாடி வரவங்களை எல்லாம் என்ன செஞ்சான்? அவன் வெட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் பரம காணானாகிய சுதந்திரத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறோம். அப்படி போகிற நேரத்தில் சில பலவீனம் நமக்கு என்ன செஞ்சிருது? வந்துடுது.
நம்ம முன்னேறி போகாதபடி, நம்ம விடாய்த்து போகிற ஒரு அனுபவம் வந்துடுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி போகக்கூடாதபடி சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம், சில நேரத்தில் பலவீனப்பட்டு போகிறோம், சில நேரத்தில் என்ன செய்கிறோம், விசுவாசத்தில் குறைஞ்சு போயிடுறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அமிலேக்கு அவனை என்ன செய்கிறான், வெட்டிடுறான், அழிச்சிடுறான், ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிலேஷன்ஸை கொண்டு வரான். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கானான் பயணத்தில் போகும் பொழுது நீ கொஞ்சம் விடாய்த்து போவாயானால் அமிலேக்கு வந்து உன்னை ட்ரபிள் பண்ண ஆரம்பிப்பான். நீ சோர்ந்து போவாயானால் அமிலேக்கு உன்னை முன்னேற விடாமல் தடுப்பான். நீ ரொம்ப பலவீனப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது என்கிற விசுவாச குறைவு உனக்கு வந்து விட்டால் அமிலேக்கு உன்னை வெட்ட ஆரம்பிப்பான். அதான் ரெவிதீமில என்று சொல்லும் போது இப்போதான் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. இவ்வளோ நாள் அவங்க பெருமூச்சுகளோடு வாழ்ந்தாங்க. இப்போ கொஞ்சம் உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வரும் பொழுது, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரும் பொழுது அவங்கள என்ன செய்யறான், ட்ரபிள் பண்ணுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறித்து கர்த்தர் என்ன சொல்றா தெரியுங்களா, நான் இன்னும் என்னுடைய மனதில் நான் அவனை வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணா, அதனால இவனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் மனசுலேயே வச்சிட்டு இருக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேல் 15 அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவனுக்கு வழிமறித்த செய்கையை கர்த்தர் சொல்றாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையை வந்து வழிமறிக்கிற, சுதந்திரத்தை தடுக்க விடாமல் செய்கிற எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துட மாட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, மனதிலேயே வச்சிட்டு இருக்கிறார். சில நேரம் நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் மறந்துட்டாரு. தாவீது ஒரு பாடல் பாடுற பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், தூரத்தில் நிற்கிறார், மௌனமாக இருக்கிறார், கேளாதவர் போல போகிறார் என்றெல்லாம் பாடுறாரு. அதுபோல் நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம், கர்த்தர் இதை ஏன் பார்க்கல, ஏன் இதை கேட்கல, ஏன் இதை விசாரிக்கலன்னு. நாம் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது அவர்களை வழிமறித்து அவங்களை ட்ரபிள் பண்ண அந்த விஷயத்தை நான் இன்னும் என் மனதில் என்ன செய்கிறேன், வச்சுட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர், அது மாத்திரமல்ல, இந்த அமிலேக்கனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனம் வரைக்கும் தலைமுறை தலைமுறை தோறும் என்ன செய்தான், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பழைய ஏற்பாடு அடிமையானவர்களுடைய காரியங்களை விடுங்க, இப்ப புதிய ஏற்பாடு சுயாதீனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இது சிங்காசனத்துக்கு நாம போறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்வென்றால் அந்த சிங்காசனத்துக்கு போறோம். அங்க போற வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் இந்த அமிலேக்கு நமக்கு விரோதமாக என்ன செய்வான், போராடி கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இந்த அமிலேக்கை ஜெயித்தால் மாத்திரமே வானத்தின் கீழெங்கும் இந்த அமிலேக்கினுடைய வல்லமை, அதாவது நம்மை முன்னேறி போக விடாதபடி, நம்ம விடாய்த்து போகும்போது, நாம இளைப்பாறுதலுக்குள்ள வந்து கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, அல்லது நாம பலவீனப்படும் பொழுது, எப்படியோ சோர்ந்து போகும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த அமிலேக்கு நம்மளை அட்டாக் பண்ணும் பொழுது அவனை நாம் என்ன செய்யணும், ஜெயம் எடுக்கணும். எப்படி இந்த அமிலேக்கியரை ஜெயம் எடுத்தார்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு, ஒரு மலையின் மேலே ஒரு கல்லை போட்டு அது மேலே மோசையை உட்கார வச்சு ஊரும் ஆறணும், அவனுடைய கையை தாங்கி தூக்கி பிடிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்னால் உங்களை நடத்தி கொண்டு போகிற நடத்திப்புக்காரர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு அமிலேக்கை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யார் நடத்தி கொண்டு போகிறாங்க, உங்களை யார் லீட் பண்ணுறாங்க, இந்த சபையை எப்படி நடத்தி கொண்டு போகிறாங்களோ அந்த நடத்திப்புக்காரர்கள் யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்களோ அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யணும். இப்போ நான் மட்டும்தான், சிலர் இதை தவறாக சொல்லிவிடுவாங்க, நான் பாஸ்டர் என் கையோடு சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு ஜெயம். அப்படி இல்லை. இங்கே யாரெல்லாம் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகிறார்களோ அவர்கள் எல்லாருமே நடத்திப்புக்காரர்கள் தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாலிப பிள்ளைகள் எழுந்து சில ஊழியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகிறாங்க. சிலர் எழும்பி சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களும் நடத்துகிறாங்க. சிலர் என்ன செய்ய, இந்த பொருளாதார காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அதுவும் ஒரு நடத்திப்பு தான். எல்லாரும் சேர்ந்து இந்த நடத்திப்புக்காரரோடு என்ன செய்யணும், சேர்ந்து கொள்ளணும். அப்படி சேர்ந்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடத்துறவனுடைய கை தளர்ந்து போக விடாதபடி கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும், அவனுடைய கையை உயர்த்தி பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை நடத்தி கொண்டு போகிறவனுடைய கை தளர்ந்து விடக்கூடாது, எந்த விதத்திலும் தளர்ந்து விடக்கூடாது. அது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எந்த விதத்திலும் உங்களை நடத்தி கொண்டு போறவங்களுடைய கை தளர்ந்து விடக்கூடாது. அதை சேர்த்து தூக்கி பிடிக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை, உடன் ஊழியர்களுடைய கடமை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி பிடிச்சாங்க. கீழே யுத்தம் நடக்கிறது. விசுவாசிகளுடைய யுத்தத்தில் அமிலேக்கரை அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அமிலேக்கை அழித்தால் தான் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் நாம் போய் இளைப்பாற முடியும். இல்லைன்னா நம்முடைய இளைப்பாறுதலை அவன் கெடுத்துக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் சிங்காசனம் வரைக்கும், கர்த்தருடைய சிங்காசனம் வரைக்கும் இந்த அமிலேக்கு என்ன செய்வான்? போராடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளா இருக்கிற ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், லேவியர், வாசிங்க, எபூசியர், 7 பலத்த ஜாதிகளை நீங்க சுதந்தரிக்க போற தேசத்துல நீங்க ஜெயம் எடுக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு கொள்வான். முதல்ல நீங்க ஜெயம் எடுத்தால் தான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எதை ஜெயம் எடுக்கணும்? முதலாவது நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல முதலாவது அமிலேக்கு நீ ஜெயம் எடுக்கணும். இப்ப ரெண்டாவது, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. 7 பலத்த ஜாதிகள். எப்படி? ஜனம் பெருத்த ஜாதிகள். ஜனம் பெருத்த ஜாதிகள் பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க துரத்தணும், அவங்கள ஜெயம் எடுக்கணும். அப்படி ஜெயம் எடுத்தால்தான் நாம சுதந்திரவாளிகளாக தகப்பனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த 7 ஜாதிகள் என்று சொல்லும்பொழுது அது 7 தன்மைகள் அல்லது 7 சுபாவங்களை காண்பிக்கிறது. நான் இப்படி சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்துல 5 புலன்கள் இருக்கிறது. சரிங்களா? இது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. 5 புலன்கள் இருக்கிறது. இது 5 பெரிய ஜாதிகள், ஜனம் பெருத்த ஜாதிகள். 5 அரிசா இன்னும் 2 அப்படி சொன்னா அது ஆத்மாவும் சரீரத்தையும் ஆவியும் காண்பிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிறதான நிலையில மனிதன் இருக்கிறான். அந்த சரீரத்துல 5 புலன்கள் இருக்கிறது. அது 5 ஜாதிகளை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 2 காரியம் இருக்கிறது. அது என்ன? ஆத்மாவும் ஆவி. சரீரத்துல 5 காரியங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்துல 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் பெரிய ஜாதிகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆவி, ஆத்மா அது தனியா 2 இருக்கு. ஸ்தோத்திரம். ஆவி என்பது என்ன பிரியமானவர்களே? ஆவியில விருப்பங்கள், வாஞ்சைகள். ஆத்மாவில் சிந்தைகள், எண்ணங்கள். இதெல்லாம் பெரிய பலத்த ஜாதிகளா இருந்து, ஜனம் பெருத்த ஜாதிகளா இருந்து நம்மளை வாழ விடாம, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விடாம நமக்குள்ளேயே நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்து போராடிட்டு இருக்கிறது. இவைகளை முற்றிலுமாக நாம் துரத்தினால்தான் நாம அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்களானால், எடுக்கலையா? ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எப்படி? மாம்சத்தின்படி பிழைக்கிறதுனா என்ன? மாம்சத்தின்படி பிழைக்கிறதுனா என்னங்க? சொல்லுங்க. செழிப்பா இருக்கணும். கரெக்டா சொன்னாங்க. ஆசீர்வாதமா இருக்கணும். மாம்சத்துல பிழைக்கணும். அதுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க? மாம்சத்துல பிழைப்பதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க? நாங்க ஒண்ணுதான் சொல்றோம். முதலாவது தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாறுங்க. இது பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன தேவையோ அது தேவன் நமக்கு தாராளமா ஏராளமா கொடுப்பார். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை, உன்னதத்திற்குரிய காரியங்களை தேடாம பூமிக்குரிய செழிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, அதுதான் சரீரத்திலே பிழைப்பது, மாம்சத்திலே பிழைப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். போதுங்க. சரீரத்தின் செய்கைகள்னா என்ன? இதை சொன்ன 7 பெரிய ஜாதிகள். ஆத்மாவில உண்டாகிற சிந்தைகள், எண்ணங்கள், ஆவிலே உண்டாகிற விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள், சரீரத்திலே காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகள், அது 5 புலன்கள். இதெல்லாம் பெரிய ஜாதிகளாக இருக்கிறது. இதை நாம் என்ன செய்யணும்? அழித்து நாம் துரத்தணும் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர்
யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்தரிப்பதில்லை. அறியீர்களா? வந்திக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இதுதான் 7 ஜாதிகள். மாம்சத்திலே காணப்படுகிற கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். இன்னும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், இவைகள் எல்லாம் ஆவியினாலே நாம் என்ன செய்யணும்? இந்த 7 ஜாதிகளை, ஜனம் பெருத்த ஜாதிகளை நாம் அழிக்கும் பொழுது அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றால் இந்த 7 சரீரம் என்கிறதான, ஆவி என்கிறதான, ஆத்மா என்கிறதான இந்த மானுட வாழ்விலே காணப்படுகிறதான இந்த பெரிய ஜாதிகளை நாம் அழிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்துக்கு நேராய் வரும்போது கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பதாக, கர்த்தர் சொல்றாரு, இந்த 7 ஜனம் பெருத்த ஜாதிகளை நீங்கள் துரத்தாமல் இருந்தா அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியாய் வைக்கிற நீங்கள் யாரை மீதியா வைக்கிறீங்களோ அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே எப்படி இருப்பாங்களா? கூறுகளுமா இருந்து அழிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். இல்லைன்னா அவனை கொஞ்சம் பாவம் இதை மாத்திரம் வச்சுக்குவோம் சொல்லி வச்சா பின் நாட்களில் அவன் நம்முடைய கண்ணுக்கு எப்படி இருப்பான்? முள்ளு போல இருப்பான். நம்முடைய விழாவுக்கு ஈட்டியை போல இருந்து நம்மளை என்ன செய்வான்? குத்திக்கிட்டே இருப்பான். யோசுவா பார்த்து சொன்னார், கர்த்தர் நீ எல்லாத்தையும் அழிச்சிருனார். மோசையின் மூலமாக சொன்னார், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? அழிச்சிரு, துரத்தினார். இவர் பாவம் பார்த்து என்ன பண்ணார்? 2-3 கூட்டத்தை விட்டுட்டார். விட்டதனுடைய விளைவு என்ன? பின் நாட்களில் அவர்கள் முள்ளுகளாக மாறிட்டாங்க. 2 காரியத்தை எனக்கு ஞாபகத்தை வருது, நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. யோசுவா பெலிஸ்தரை அழிக்க சொன்னார். இந்த பெலிஸ்தரை அழிக்காமல் விட்டதனுடைய விளைவு என்ன? பெலிஸ்தியர் இடத்துல இருந்து தான் பின் நாட்களில் கோலியாத்து இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக வந்து நின்னான். புரியுதுங்களா? இந்த பெலிஸ்தியரை அழிக்க சொன்னார். அழிக்காமல் விட்டதனுடைய விளைவு என்ன? இந்த பெலிஸ்திய தேசத்துல இருந்து தான் சிம்சோனை வீழ்த்துறதுக்கு அங்கே என்ன செஞ்சது? ஒரு பொல்லாத ஆவி அங்கிருந்து புறப்பட்டு வந்தது. அதுதான் பின் நாட்களில் அவன் கண்ணுக்கு முள்ளா மாறிச்சு, அவன் விழாவுக்கு ஈட்டியா மாறிடுச்சு. ஆகவே சுதந்திரவாளிகளாக இருந்தால் நாம் சுதந்திரிக்க போகிற அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது ஜெயாளிகளாய், ஜெய வீரர்களாய் நாம் மாற வேண்டும். நம்ம முதலாவது அமிலேக்கியரை என்ன செய்யணும்? அழிக்கணும். அமிலேக்கியனா என்ன? நம்மளை இளைப்பாறுதல் இல்லாமல் பண்ணுற ஆவி, நம்மளை போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர விடாமல் தடுக்கிற வல்லமைகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். அடுத்தது என்ன? நம்முடைய சரீரத்திலேயே போராடுகிற பெரிய ஜாதிகள், அதை என்ன செய்யணும்? இது மாத்திரம் இல்லைங்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ராஜாக்கள்? 31 ராஜாக்களை நீ என்ன செய்யணாங்க? துரத்தணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், யோசுவா 12ஆம் அதிகாரம் 9லிருந்து 24 பெரிய வசனங்கள் இருக்காங்க. இந்த 31 ஜாதிகளை நாம் அந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த 31 ராஜாக்களை என்ன செய்யணும்? நீங்கள் துரத்தணும். இப்போ நமக்குள்ளேயே போராடுற 7 ஜாதிகளை துரத்துறதே கஷ்டம் நமக்கு. இதில் வேற 31 ராஜாக்களை போய் நம்ம எப்படி துரத்துவோம்? 7 ஜாதிகள் யாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 31 ராஜாக்கள் யார் தெரியுமா? இந்த 31 ராஜாக்களும் 31 சுபாவங்களை காண்பிக்கிறது. இது குறித்து வேதத்தில் எங்க நான் பார்க்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து நாம பார்க்கலாம். இந்த 31 ராஜாக்கள் யாருன்னாங்க? 31 சுபாவங்களை குறித்து அங்கே சொல்றாங்க. நீங்க வீட்டில் போய் இந்த 21லேருந்து 32 வரைய வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1-2 வசனங்களை வாசிங்க. 21 வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு சுபாவம் ஒரு ராஜா. ஸ்தோத்தரிக்காம இருக்கிறது ஒரு சுபாவம், அவன் ஒரு ராஜா.
அவங்க தான் பெரிய ஞானி மாதிரி பேசுறது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவு அதுலயே இருக்கிறது. இது மாதிரி 31 சுபாவங்கள் இருக்கிறது. இந்த 31 சுபாவங்களை நாம் என்ன செய்யணும்? துரத்தணும், அழிக்கணும். பிரியமானவர்களே, நாம் அழித்து நாம சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 29-30. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நீ என்ன செய்யணும்? வசனம் பார்க்கலையா நீங்க விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது ஒரேடியா நம்மளால எல்லாத்தையும் என்ன செஞ்சிட முடியாது, அழிக்க முடியாது. நம்ம சுபாவத்தை ஒரேடியா நம்ம அழிச்சிட முடியுமா? முடியாது. இப்போ ஒரேடியா அழிச்சிட்டா துஷ்ட மிருகங்கள் வந்து உன்னை அட்டாக் பண்ணிடுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றாரு? எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றாரு. அப்படி அழிச்சிட்டு வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். நீங்க தேசத்தை சுதந்திரிக்கணும்னா, ஜெயாளிகளாய் மாறணும்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையணும், வளரணும், பெருகணும். விசுவாசத்துல விருத்தி அடைதல்னா என்ன? வளருது. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல முன்னேறி ஒரு பெருக்கத்துக்கு நேராய் நீங்க விசுவாசத்துல வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். பிரியமானவர்களே, தெய்வீகத்துல வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும், பரிசுத்தத்துல வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும், அன்பிலே வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும், ஜெபத்திலே வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மென்மேலும் என்ன செய்ய வேண்டும்? நாம வளர வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல யோசுவா அங்க ஏசாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாவை குறித்து அங்க நாம் பார்க்கிறோம். அங்க அவன் என்ன செய்தான்? இந்த ஒருவேளை போஜனத்துக்காக இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டு அவன் அந்த வசனம் அருமையா ஸ்டார்ட் ஆகும். ஒருவனும் வேசி கல்லனாயிராதபடிக்கு வாசிங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒருவேளை போஜனத்துக்காக பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதறி தேடியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம வளருவோம் பிரியமானவர்களே, விருத்தி அடைவோம் பிரியமானவர்களே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் நாம விருத்தி அடைந்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்திரித்து கொள்ளுவான். அவனுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான், என்னுடைய புத்திரனாயிருப்பான், என்னுடைய பிள்ளையாயிருப்பான். அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை பலியினூடாக ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். நமக்கும் சிலுவையின் பலியின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் எல்லாரும் பரலோகத்தின் சுதந்திரவாளிகள். யார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஞானசானம் பெற்றவர்கள் புத்திரராயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே நமக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்து போராடுவோம், ஜெயாளிகளாய் மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி